மெய்ப்பொருள் நாயனார் இவர் திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஊரை ஆட்சி பண்ணிட்டு வந்தார். இவருக்கு சிவபெருமான் மேலே எவ்வளோ பக்தினா, சிவனை விட சிவனடியார் கோலத்தில் வந்தாலும் யார் வந்தாலும் அவங்கள சாமிக்கு சமமாக மதிக்கிறவர். இதை ஒருத்தர் அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டோம்னு நினச்சான் முத்தநாதன். இவர்கிட்ட போர்க்களத்தில் ஒரு தடவை தோற்று போயிட்டான். அந்த கோபம் அவனுக்கு ஒரு தப்பான பிளான் போட்டான். சிவனடியார் வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு புக்கில் கத்தியை மறைச்சி வச்சுக்கிட்டு ராஜாவோட அரண்மனைக்கு வந்துட்டான். இதை பெரிய புராணம் இப்படி சொல்லுது: மரம்பையில் வஞ்சகர் மாற்றலராகி மறிக்கடலேள் புறம்பையில் மண்டலம் முற்றும் பொது நீக்கி பொற்பமைந்த. அதாவது வஞ்சகம் நிறைந்த முத்தநாதன் போரில் ஜெயிக்க முடியல அப்படிங்கிறதுனால சிவனடியார் கோலத்தில் வஞ்சனையால் வெல்ல துணிந்து வந்தானா. ராஜா தூங்கிட்டு இருக்கிறப்ப உங்களுக்கு ரகசிய உபதேசம் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன்னு சொல்லி உள்ளே போகிறான். ராஜாவோட செக்யூரிட்டி தத்தன், மெய்க்காப்பாளன், அவன் ஏதோ தப்பாக இருக்குன்னு தடுத்தான். இருந்தாலும் ராஜா அவனை உள்ளே விட சொல்கிறாரு. உடனே உள்ளே விட்டுட்டான். ராஜா அந்த அடியாரை வணங்குறதுக்காக குனிகிறாரு. இப்படி குனிஞ்ச உடனே முத்தநாதன் அந்த புத்தகத்தில் இருந்த அந்த கத்தியை எடுத்து ராஜாவை ஓங்கி ஒரே குத்து. ரத்தம் பீறிட்டு வருது. சத்தம் கேட்டு அந்த செக்யூரிட்டி தத்தன் ஓடி முத்தநாதனை வெட்ட போகிறான். உடனே அந்த தருணத்தில் சாகர நிலைமையில் இருக்கார் ராஜா. என்ன பண்ணார் தெரியுமா? தத்தனை தடுத்துட்டார். தடுத்து நிறுத்தி ஒரு வார்த்தை சொன்னார். அதுதாங்க ரொம்ப ஃபேமஸ். தத்தா நமரென தடுத்து வீழ்வார் தமக்கு சித்தம் ஒரு நெறிப்பட சிவலோக திருவருள் புரிந்தார். அதாவது இவன் நம்மை சேர்ந்தவன். எப்படியா? சிவனடியாருடைய கோலத்தில் இருக்கானா. இவனை ஒன்றும் செய்யாதே என்று தடுத்து விழுந்த மெய்ப்பொருள் நாயனாருக்கு சிவபெருமான் முக்தி கொடுத்துட்டார். தன்னை கொல்றவன் சிவனடியார் வேஷத்தில் இருக்கான் அப்படிங்கிறதுக்காக அவனுக்கு ஒரு ஆபத்தும் வரக்கூடாது அப்படின்னு நினச்சவர் அவனை ஊர் எல்லை வரைக்கும் பாதுகாப்பாக கொண்டு போய் விட சொன்னாராம். அந்த ரெஸ்பெக்ட் ஃபார் த ஃபார்ம், அதுதான் இவரை நாயன்மாராக ஆக்கினது. இன்னைக்கு நம்ம ஒருத்தர் பண்ணுற தப்பை விட அவங்களோட ஜாதி, மதம், ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வச்சு தான் சண்டை போட்டுட்ருக்கோம் இல்லையா? ஆனால் அன்னைக்கு தன்னை கொல்ல வந்தவன் போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மரியாதை கொடுத்தவர் மெய்ப்பொருள் நாயனார். ஒரு பிராண்டுக்கு ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா அந்த பிராண்டை போட்டிருக்கிறவன் தப்பு பண்ணாலும் அந்த பிராண்ட் கெட்டு போகக்கூடாதுன்னு நினச்ச ஒரு லாயலான பக்தர் இவர்.